நீங்க ஒரே ஒரு ஆள் அன்னதானம் போட முடியுமா? ஒரு வேளை வேணா சாப்பாடு போடலாம், இல்ல கொஞ்சம் 10 பேர் சேர்ந்து வேணா ஒரு 5 நாளைக்கு சாப்பாடு போடலாம். குஞ்சரத்தம்மான்னு ஒருத்தர் இருந்தா மதுரையில், தாசி குலத்து பெண்ணு, பெரிய கோடீஸ்வரன்லாம் அவன் அழகுல மயங்கி கிடந்தாங்களாம். அப்படி அழகுல மயங்கி கிடந்த கோடீஸ்வரர்கள் பணத்தை கொட்டி கொடுத்தா அவ பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டா. அவ கோடீஸ்வரி ஆனா குஞ்சரத்தம்மாள் என்ற தாசி. அந்த தாசி பெண்ணு வாழ்ந்த காலத்தில் 1875 ஒரு பஞ்சம் வருது மதுரையை சுத்தி. இந்த பஞ்சத்தில் மக்கள் வறுமையில் வாடி சாப்பாட்டு கொள்ளி இல்லாமல் சாகுறாங்க. அந்த அம்மா இறக்கப்பட்டு தன் சொத்துல ஒரு பகுதியை செலவு செய்வோம்னு நினைச்சு முதல் நாள் ஒரு கஞ்சி பானை வச்சா, அம்மா கஞ்சி ஊத்துறான்னு தெரிஞ்சு கூட்டம் கூடிருச்சு. மறுநாள் 2 கஞ்சி பானை வச்சா, அதை விட கூட்டம் வந்துருச்சு. 3ஆவது நாள் 3 கஞ்சி பானை, மொத்தம் 1 2 3 3 6 பானை வச்சாச்சு. இப்போ அந்த மதுரையை ஆண்ட வெள்ளக்காரன் ஆட்சியில் இருந்த ஒரு வெள்ளக்கார மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ஒரு கஞ்சி பானை வைக்கிறாரு. இப்படியே இருந்து இந்த ஏழைகளுக்கு உதவி 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 கடைசியாக செல்வமெல்லாம் இழந்து விட்டார். வறுமையில் வாடிட்டா. நல்லா இருக்கும்போது போற்ற அந்த உலகம் கெட்டு போனோன்னு இவளுக்கு தேவையாது, இவளுக்கு இது தேவையா? இப்போ என்ன சொல்கிறா இல்லை, இவருக்கு இவர் தேவையா? இது வந்தியா 2 பாட்டு போனியா, உனக்கு என்ன பெரிய சிலையா வைக்க போகிறாங்க? அதெல்லாம் சரிதான், யாருக்கு செலவு வைக்கணும்னா வைக்க வேண்டியவங்களுக்கு வைக்கிறது இல்லை. அதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனையே. ஆனால் செலவு வைக்க வேண்டாம், நம்ம ஒரு வேலையை செய்தோம், அதை சரியாக செஞ்சோங்கிற மன நிம்மதி இருக்கு பாருங்க, அது போதும் இல்லை, அதானே வேணும். அதை விட்டுட்டு அந்த அம்மா நிறைவாக எல்லா செல்வங்களையும் இழந்து இறந்தால் அது இன்னைக்கு வரலாற்றில் பேசப்படுது. அப்போ இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.